வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் முதல் பருவத்தில் குடிமையியல் பகுதியில் பன்முகத்தன்மை அறிவோம்னு ஒரு பாடம் இருக்குது. இதிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டை வைக்க போகிறோம். இந்த பாடம் குட்டியான ஒரு பாடங்க, கண்டென்ட்டு கம்மி தான். ஆனால் இந்த பாடத்துக்குள்ளேயும் கேள்வியை தேடி பிடிச்சி மொத்தம் 37 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இந்த 37 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். ராசலீலா என்பது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? ராசலீலா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? இதற்கான விடை உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தின் நடனம் ராசலீலா. அடுத்த வினா பாருங்க. மிக அதிக மழைப்பொழிவுள்ள மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மிக அதிக மழைப்பொழிவுள்ள மௌசின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான விடை மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. அடுத்த வினா பாருங்க. சோலியா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? சோலியா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? இதற்கான விடை உத்தரகண்ட். உத்தரகண்டுக்கு போனால் சோலி முடிஞ்சது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்க. மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான விடை ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. அடுத்த வினா பாருங்க. கூமர் என்பது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? கூமர் என்பது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? இதற்கான விடை ராஜஸ்தான். ராஜஸ்தானத்தின் நடனம் கூமர். அடுத்த வினா பாருங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் எத்தனை? 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் எத்தனை? இதற்கான விடை 122 மொழிகள். 122 மொழிகள் பேசப்படுகின்றன. அடுத்த வினா பாருங்க. தெய்யம் என்பது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? தெய்யம் என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? இதற்கான விடை கேரளா. கேரளா மாநிலத்தின் நடனம் தெய்யம். அடுத்த வினா பாருங்க. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? இதை தேர்வில் கேட்டிருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அடுத்த வினா பாருங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை பிற மொழிகளை கொண்டுள்ளது? இந்தியா எத்தனை பிற மொழிகளை கொண்டுள்ளது? இதற்கான விடை 1599 பிற மொழிகள் உள்ளன. அடுத்த வினா பாருங்க. பாங்க்ரா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? பாங்க்ரா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? இதற்கான விடை பஞ்சாப்புடைய நடனம் தான் பாங்க்ரா. பஞ்சாபின் நடனம் பாங்க்ரா. அடுத்த வினா பாருங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி என்ன? இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி. இதற்கான விடை இந்தி மொழியைத்தான் அதிகம் பேசுகிறாங்க. இந்தி மொழி. தமிழ் 5வது இடங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. கல்பேலியா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? கல்பேலியா, இப்படி ஒரு நடனம் இருக்குங்க. எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தானத்துடைய நடனம். முன்னாடியே ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கூமர் அப்படிங்கிறதும் ராஜஸ்தானத்துடைய நடனம்தான். கூமர் அப்படிங்கிறதும் கல்பேலியா என்பதும் ராஜஸ்தானத்தின் நடனம். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் இந்தி பேசுவோர் சதவிகிதம் எவ்வளவு? இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி இந்தி. எத்தனை சதவீத மக்கள் பேசுகிறாங்க? விடை 43.63% மக்கள் பேசுகிறாங்க.
43.63%. அடுத்த வினா பாருங்க. அலுவலக மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை எத்தனையாவது அட்டவணை? அலுவலக மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை 8வது அட்டவணை, 8. அடுத்த வினா பாருங்க. கார்பா என்பது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? கார்பா என்பது எந்த மாநிலத்தின் நடனமாகும்? இதற்கான விடை குஜராத்துடைய நடனம்தான் கார்பா. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான விடை 22 மொழிகள் இருக்கிறது. 22 மொழிகள். அடுத்த வினா பாருங்க. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவிலேயே முதல் செம்மொழி தமிழ் மொழி தான். அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004 அறிவிச்சாங்க. அடுத்த வினா பாருங்க. சத்ரியா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? சத்ரியா என்பது எந்த மாநிலத்தின் நடனம் ஆகும்? இதை பார்த்தீங்கன்னா பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. இதற்கான விடை அசாம் மாநிலத்தின் நடனம். அடுத்த வினா பாருங்க. சமஸ்கிருத மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? சமஸ்கிருத மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 2005 அறிவிச்சாங்க. அடுத்த வினா பாருங்க. எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் மோகினியாட்டம்? இது புக் பேக் கொஷனுங்க. எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் மோகினியாட்டம்? இதற்கான விடை கேரளா. கேரளாவுடைய நடனம் மோகினியாட்டம். அடுத்த வினா பாருங்க. தெலுங்கு மற்றும் கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? தெலுங்கு மற்றும் கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. 2008. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை இறங்கு வரிசையில் அமைக்கவும். எது ஃபஸ்ட்டு, அடுத்து 2வது, அடுத்து 3வது, இந்த மாதிரி இறங்கு வரிசையில் அமைக்கணும். விடையை பார்க்கலாங்களா? முதல் மொழி இந்தி, 2வது வங்காளம், 3வது தெலுங்கு, 4வது மராத்தி, தமிழ் 5வது இடம். அடுத்த வினா பாருங்க. மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2013. 2013. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் தமிழ் பேசுவோர் சதவிகிதம் எவ்வளவு? இந்தியாவில் தமிழ் பேசுவோர் சதவிகிதம் எவ்வளவு? இதற்கான விடை 5.89%. 5.89%. அடுத்த வினா பாருங்க. ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 2016 அறிவிச்சிருப்பாங்க. 2016. அடுத்த வினா பாருங்க. புனித தாமஸ் தேவாலயம் உள்ள இடம் எது? புனித தாமஸ் தேவாலயம் உள்ள இடம். இதற்கான விடை சென்னையில் இருக்குங்க. சென்னை. அடுத்த வினா பாருங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? இந்திய தொல்லியல் துறை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 60% கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மொத்த கண்டுபிடிப்பில் 60% தமிழ்நாட்டிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க. வட இந்தியாவில் ஆடப்படும் நடனம் எது? வட இந்தியாவில் ஆடப்படும் நடனம் எது? இதற்கான விடை கதக். வட இந்தியாவில் ஆடும் நடனம் கதக். அடுத்த வினா பாருங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன?
இதற்கான விடையை பார்க்கலாங்களா? 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 28, 8. அடுத்த வினா பாருங்கள். இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினுங்க. விடை பார்க்கலாங்களா? விடை கன்பூசியஸ் மதம் இல்லை. இது சீனாவை சார்ந்தது, இந்தியாவில் இல்லை. அடுத்த வினா பாருங்க. நடனங்களை பொறுத்துக. எந்த மாநிலத்தில் எந்த நடனம் அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் சமத்துவம் பெறுதல்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. இன்னும் டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம விடையை பார்க்கலாமா? கர்நாடகாவுடைய நடனம் யக்ஷகானம், கேரளாவுடைய நடனம் கதகளி, ஆந்திராவுடைய நடனம் குச்சிப்புடி, குஜராத்தின் நடனம் கார்பா. அடுத்த வினா பாருங்க. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை நான் எடுக்கலைங்க, இது புக் பேக் கொஷின். அடுத்த வினா பாருங்க. V.A. ஸ்மித்து இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். V.A. ஸ்மித்து இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். இதற்கான விடை இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொல்லியிருப்பார். இனங்களின் அருங்காட்சியகம் யாருன்னு பாருங்க. V.A. ஸ்மித்தா, A.V. ஸ்மித்தா, இப்படியும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. V.A. ஸ்மித்து. அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. ஆல்ரெடி 37 கொஷின் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷின் திரும்பவும் ரிப்பீட் வந்துடுச்சு, அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். சரிங்களா? 36 கொஷின் தான் இருக்குது. சரி, விடையை பார்க்கலாமா? பிஹி அப்படிங்கிற திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஹி என்ற திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 36 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய டெஸ்ட்டு இரவு 9 மணிக்கு வீடியோ வரும். அதில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.